பண்ற, என்ன போற, என்ன தெரிஞ்சிருக்கிற, அந்த கருத்தும் பரிமாறுற. நீ படிச்சது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது இருந்தது, இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்னமோ இப்பதான் நேத்து தான் கல்லூரி சேந்தமா இருக்குது, ஒரு வருஷம் முடிஞ்சதுங்க, ரொம்ப சௌகரியம். எனக்கு இது வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, என்ன பார்த்துக்கிட்டேங்கிறத ஒண்ணும் சுருக்கமா ஒரு கரெக்டா பேசி பார்க்கலாம். என்ன புரிஞ்சுக்கிட்ட, இல்லைன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்ட, உலகத்துக்கு என்ன சொல்ல போற, என்ன தீர்வு சொல்ல போற, அதை சொல்லு. என் முதல் செமஸ்டர் வந்து ராக்கெட் ப்ரொபல்ஷனு. அது ம், எந்த மாதிரி ராக்கெட் இயங்குது, நம்ம எந்த மாதிரி எரிபொருள் பயன்படுத்தலாம், அது எந்த வகையான எத்தனை வகை இருக்கு ம், அப்படின்றத சொன்னாங்க. ம், அது வந்து முதல்ல போயிடுச்சுங்க. அடுத்து அதுலயே வந்துட்டு ஸ்பேஸ் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கும். அது எதுக்காக நம்ம படிச்சோம்னா, சேட்டலைட் பத்தி. அது வந்து எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நமக்கு பயன்படுது, அதுல என்னென்ன பொருள் வச்சிருக்காங்க, அந்த ஒவ்வொரு பொருளும் என்ன பண்ணுதுன்றத அத கட்டமைக்கிறதுக்கானது. எந்த சுற்றளவுல, எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்துல அது பறக்கணும், அப்படிலாம் வந்து சொல்லி தருவாங்க. அடுத்து அடுத்து வந்து 2வது செமஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, பிளாக் கருந்துளை எப்படி, அதுக்கு வந்து சில வரைமுறைலாம் இருக்குங்க. அதுக்கு ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்கும். இவ்வளவு தூரம், இவ்வளோ நேரம் ஆகணும். அப்பதான் வந்து அதனுடைய வெப்பம் குறைஞ்சு, அத வந்து நட்சத்திரம் உருவாக்குறத நிப்பாட்டும் அப்படின்றதெல்லாம் நெறைய விஷயம் இருக்கு. இந்த சொன்ன மாதிரி இன்னும் நெறைய இருக்குங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு பேரு. அது எப்படி நடக்குது? அதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது? அது வந்து உண்மையா நடக்குதா? இல்ல மாயையா தெரியுதா? அப்படின்றத மாதிரி படிச்சேன். கேலக்ஸி முக்கியமா இந்த கேலக்ஸி வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க? அது எத்தன வகையான அ டைப் இருக்கு, பிரிவு இருக்கு அப்படின்றத சொல்லி குடுத்தாங்க. சரி, அடுத்து இப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா சொல்லு சொல்லு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அம் இது ஏஜிஎன் எஃபெக்ட். இது ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியன்னு நடுவுல இருக்கும். அந்த கருந்துளைக்கு நடுவுல இருக்கு. அதாவது கேலக்சிக்கு நடுவுல கருந்துளை இருக்குது இல்லையா? அந்த கருந்துளை வந்துட்டு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது? அந்த ஒட்டுமொத்த கேலக்சிக்குமே என்ன பாதிப்பை ஏற்படுத்துது? அது இருக்கனால நன்மையா? தீமையா? அது எது அது இருக்கறனால என்ன மாதிரியான நிகழ்வா நடக்குது? அது மட்டும் போதுமாங்க நம்ம நட்சத்திரத்த வந்து நிறுத்துறதுக்கு? ஒரு கேலக்ஸிய வந்து முழுசா அதாவது உள்ள வந்து அத ஈர்த்து வச்சுக்கும்ல, அந்த மாதிரி பண்றதுக்கு அது மட்டும் போதுமா? இல்ல சூப்பர் நோவான்னு ஒண்ணு இருக்குல்ல. அம் இந்த மாதிரி கருந்துளை நட்சத்திரங்கள் வந்து வெடிச்சு சிதறும்போது, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு போதுமான்னு 2யும் கம்பேர் பண்ணி வந்து படிக்கிற மாரியான ஒரு பாடம். அது ம், வந்து இந்த ஹை எனர்ஜி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல வரும். அடுத்து ரிசர்ச் டெக்னிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, டெலஸ்கோப்பு, எக்ஸ்ரே டெலஸ்கோப்பு, இதெல்லாம் வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்க? எக்ஸ்ரே எல்லாம் வந்து எதுக்காக பயன்படுத்தணும்? நம்ம ஆப்டிக்கல் டெலஸ்கோப்ல வந்து நம்ம அதிலேயே கேலக்ஸிய பார்த்துற முடியுமா? இல்ல அது மட்டுமே போதுமானதா? இ இல்ல நம்ம அதிகமா தூசு, இந்த படலம்லாம் இருந்துச்சுன்னா, அத பார்க்க முடியாது. சாதாரண ஒரு விசிபிள் லைட்னால. அப்ப நம்ம என்ன மாதிரியான வச்சு பார்க்கணும்னா, இந்த நம்ம வந்து இன்ஃப்ராரெட்டு, எக்ஸ்ரே அப்படின்னு அந்த கதிர்வீச்சு மூலமா தான் இதெல்லாம் பார்க்க முடியும். இப்ப ம், எத எத பார்க்கறதுக்கு எத நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இதுல இதெல்லாம் ஒரு பகுதி. இதுல இன்னொரு பகுதி என்னன்னா, ஆம் இப்ப இப்ப சாதாரணமா நம்ம இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய டெலஸ்கோப்ல ஒரு அப்சர்வேட்டரியில இருந்து இப்ப எங்களோட யூனிவர்சிட்டியில பார்க்கறதும், இதே மாதிரி வெவ்வேறு இடத்துல பார்க்கறதும், அது மாதிரி வானத்தினுடைய அந்த இடத்த வந்து குறிப்பிடுறதுக்கு என்ன பேரு? அத எப்படி பிரிச்சிருக்காங்க? இந்த ஊர்ல எப்படி பிரிச்சிருக்காங்க? அது மெரிடியனான, ஜெனித்னான அப்படின்னு அந்த பேரு ஒவ்வொன்னும் ஒரு பேர் இருக்குங்க. இப்ப நேரா பார்த்தா நம்ம தலைக்கு நேரா தெரிஞ்சிற ஒரு புள்ளிக்கு இந்த பேரு, குறுக்கு வெட்டுக்கு இந்த பேரு, நீளத்துக்கு இந்த பேரு. அந்த மாதிரி ஒரு பேர அதாவது கோளத்த வந்து 2ஆ அந்த அரைக்கோளமா வந்து வானத்த வந்து மேப் போட்டு சொல்றது. இது இந்த பேரு, இந்த 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 இடத்த வந்து நம்ம பார்க்கணும். எப்பவுமே நட்சத்திரம் இங்கேயே இருக்கும். இந்த நட்சத்திரத்துல இருந்து நம்ம இத வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஈஸியா எப்படி நம்ம பார்க்கறது ஒரு நட்சத்திரத்தன்றதுக்காக சொல்றது.
அதுல எப்படியெல்லாம் வந்து பார்க்கணும் நட்சத்திரத்த அப்படின்னு ஒரு சொல்லித் தருவாங்க. அது என்ன நிலையான நட்சத்திரம். நிலையான நட்சத்திரம்னு ஒரு எப்பவுமே ஒரு நம்மளுக்கு இருக்கும். ஒரு 12, 10 அந்த மாரி நம்மளுக்கு குடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா அது அதிகம் பிரகாசமா இருக்கும். அது வந்து கொஞ்சம் எப்பவுமே அது மறையாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரத்த நம்ம அவே அந்த துணையோட தான் நம்மளுக்கு வந்து புதுசா ஏதாவது தேடுவோம் இல்லையா? அப்ப நம்ம தேடணும். ஏன்னா நம்ம சின்ன டெலஸ்கோப்ல அவ்ளோ பெரிய வானத்துல எளிமையா கண்டுபிடிக்க முடியாதுன்றனால, இது எது பக்கமா இருக்குன்னு பார்த்துட்டு, முதல்ல நாம அந்த நட்சத்திரத்த நோக்கி டெலஸ்கோப்ப வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம எத தேடணுமோ அத வந்து தேடணும் அப்படின்றதெல்லாம் இதுலருந்து சொல்லிக் குடுத்தாங்க. அடுத்து வந்து ஸ்பேஸ் டைனமிக்ஸ். இது எதுக்காகன்னா, ஒரு 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 ராக்கெட்ட ஏவுறோம்னா, அது வந்து எப்படி போகணும்? இப்போ இந்த சந்திராயன் போச்சு இல்லைங்களா? அந்த இங்கருந்து சுத்தி, சுத்தி, சுத்தி மறுபடியும் அங்க போய் நிலா வட்டடிச்சுல, அதே மாதிரி அ என்ன மாதிரியான பாதையில போகணும்? எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்துல போகணும்? அப்படின்றத வந்து கோடிங்ல வந்து சொல்லிக் குடுப்பாங்க. நம்ம வந்து கோடு எழுதலாம். அத எப்படி மாத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம கோடிங்ல எழுதி அத வந்து கொண்டு வர்றது. அப்படி சொல்லிக் குடுத்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த பாடத்துல வந்து சொல்லிக் குடுத்தாங்க 2ண்ட் செமஸ்டர்ல. அவ்வளோதாங்க. சரி, இதுல இருந்து என்ன சொல்ல வர்ற? உலகத்துக்கு என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்ல இது எல்லாமே எனக்கு புதுசா இருந்ததுங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சது. எல்லாமே நெறைய டெக்னிக்கலா இருக்குது. அ ரொம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிற மாரி எனக்கு தோணுச்சுங்க. இதுல வந்து ம் போனதுக்கு திருப்தியா இருந்ததாண்ணா? புதுமையா எனக்கு தெரிஞ்சது. செலவு இப்ப இவ்வளவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1/4 கோடி, 1/2 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் திருப்தியா இருந்ததான்னு கேட்கிறேன். ஆமாங்க. இத்தனையும் நான் இதுலருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இது எல்லாமே நெறைய டெக்னிக்கலா நாங்க வந்து ஆ படிச்சுக்கிட்டோம். அத வந்து இன்னும் நெறைய இருக்குங்க. இது ரொம்ப எளிமையா நான் சொன்னேன். ஆனா இதுல நெறைய இதுல இருக்கு. இது எல்லாமே ஆ. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. இந்தியாவுல இருந்து இதெல்லாம் தெரிஞ்சிருப்பியா? தமிழ்நாட்டுல இருந்து இதெல்லாம் தெரிஞ்சிருப்பியா? தமிழ்நாட்டுல இந்த படிப்பு இல்லைங்க. ஆனா வந்து அ இந்தியால வந்து இருக்கு. ஆனா இதே டெக்னிக்கல் அங்க சொல்லி தருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ம். பேப்பர் வந்து கொஞ்சம் நல்ல பேப்பரா இங்க வந்து வச்சிருக்காங்க. அங்க இருக்கும் தான். அங்க வந்து அதிகமா வந்து அவங்க தியரி பேஸ்ல படிக்கிற மாதிரி இருக்கும். இங்க ஏன் இங்க வந்து நாங்க தேர்வு வைக்கிறாங்க அப்டின்னா, அது கணிதம் அது அதிகமா இருக்கிறனால நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வைக்கிறாங்க. மத்தபடி இதுல தியரி எல்லாம் எழுதுற மாரி இருக்காதுங்க. நம்ம வந்து கணிதம் போட்டு தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு வருடங்கள் ஆகும். அந்த மாதிரியான உங்களுக்கு அது புரிதல் இருக்கான்னு பார்க்கறதுக்காக இத வந்து தேர்வு வைக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியால எழுதுற தேர்வு மாதிரியெல்லாம் இங்க வந்து இல்லைங்க. அதுதான். அது அந்த மாரி அ அ இப்ப கணிதம்னா, இந்த காலக்கணக்கு போடுறதா? இந்த காலக்கணக்குல இப்படி வரலாம்னு போடுறதா? ஆமா. அது எவ்வளவு காலம் வருதுன்னு நம்ம வந்து அதாவது எத்தன நேரம் வரும், எவ்வளவு எடை இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த கேலக்ஸி மாஸ் எவ்வளோ இருக்கும், அத நீங்க சோலார் மாஸ்ல நம்ம கண்டுபிடிச்சு அத நம்ம மாத்தணும். ம். அதுக்கப்புறம் கணக்கு தான் அதிகமா இருக்கும். நமக்கு பெரிய கேள்வியே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அரை பக்கத்துக்கு குடுப்பாங்க. அதிலிருந்து நம்ம புடிச்சு புடிச்சு நம்ம வந்து அத எடுத்துட்டு போகணுங்க. பெரும்பாலும் கேள்விகள் வந்து அதிகமா இருக்கும். ம். இந்த கணக்கு போடுறது அதிகமா இருக்கும். அது அது அப்படிதான். ஏதாவது கணக்கு தேர்வு எழுதுற மாரி தான் இருக்குங்க. நம்ம வந்து எழுதுறது எல்லாமே. ம். அந்த மாரி தான் இருக்கும். படிக்கிறதெல்லாம் நம்ம வந்து இதுல படிச்சுப்போம். பிடிஎஃப்ல குடுப்பாங்க. பிபிடி போட்டு சொல்லித் தருவாங்க. அது போக இங்க வந்துட்டு நாங்க பிரசன்டேஷன் குடுக்கறது அப்படின்னு 2, 3 ஒரு 3 பிரசன்டேஷன் கிட்ட பண்ணியிருக்கோம். அப்புறம் அப்பப்ப ப்ராஜெக்ட் சின்ன சின்னதா குடுப்பாங்க அசைன்மென்ட் மாதிரி. அது வந்து என்ன? ஒவ்வொரு அசைன்மென்ட்டும் எப்படி அத எதுக்காக பண்றோன்றத தெரிஞ்சு தான் பண்ணணும். அத அவங்க குடுத்துருவாங்க. அத நாமளே தான் அது பண்ண தான் நம்மளுக்கு தெரியும். இதுக்காக தான் நம்ம பண்றோம் அப்படின்றத. சரி, அடுத்த கட்ட அந்த நடைமுறைகள். மாதிரி சரி, அருமையா சொல்லிட்டேன். சுருக்கமா. இதுக்கு முன்னாடி என்ன? வேற என்ன? நல்ல இப்ப
இப்ப என்ன நடந்துச்சு இப்ப இந்த ஒரு வருஷத்துல எல்லாம் தெரிஞ்சிருக்கிற அவ்வளவுதானே, வேற என்ன இதுக்கு மேல என்ன தெரியிருக்காது வாய்ப்பு இருக்கா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேங்க அவ்வளவுதான். இதுக்கு மேல வேணும்னா நீ செலவு பண்ணி கத்துக்க வேண்டியதுதான் இல்லையா? புரியலைங்க. இப்ப இதுக்கு மேல நீ தெரிஞ்சுக்க போறியா, இல்ல அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மாதிரி செய்ய போறியா? இதுக்கு மேல இப்ப என்ன, இப்ப தெரிஞ்சாச்சு, அடிப்படை தெரிஞ்சாச்சு. இதுக்கு நீ திருப்பி திருப்பி இதுவே தான். அவன் மிரிஞ்சு போனா ஒரு வருஷம் சொல்லி கொடுத்துட்டான். இது இவ்வளவுதானே சப்ஜெக்ட், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைங்க. இதுக்கு மேல இல்லைங்கய்யா. இந்த இந்த படிப்புல இந்த பேப்பர் தாங்க. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைங்க. அடுத்து வந்து ஆராய்ச்சி இருக்கு. அது வந்து 2வது இயர் போறவங்கலாம் 2வது வருஷம் வந்து பண்றதா பாப்பாங்க. முதல் ஒரே ஒரு வருடம் எடுக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இப்ப அத வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 4 மாசத்துக்குள்ள முடிக்கணும். அத பண்றாங்க. அது அது இந்த ஆராய்ச்சி படிப்பு ஒரு வருஷமா? அது ஒரு வருஷமா? ஆமாமா. அந்த 2 வருடம் எடுத்தவங்களுக்கு அந்த ரிசர்ச் வந்து ஒரு வருஷமா மாறி அப்படி போயிருங்க. அந்த 1 வருடமா எடுத்தவங்களுக்கு வந்து ஒரே வருஷத்துல முடிக்கணுன்றதுக்காக, அவங்க இப்ப வந்து கொஞ்சம் இந்த ப்ராஜெக்ட் மாரி மினி ப்ராஜெக்ட் அவங்கவங்க தலைப்புல பண்றாங்க. சரி. இப்ப இதெல்லாம் நீ தான் முடிவு செய்யணும். ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. 2வது வருஷம் முடிச்சவங்கள நீ பார்த்துட்டு தான் இருப்பேன். இப்படித்தான் பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஏதோ ஒரு முடிவு எடுப்ப. அப்படித்தானே? ஒரு வருஷம் முடிச்சு 2வது வருஷம் போறவங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்க முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க? இல்ல பெரும்பாலும் அப்படி 2 இயர் வந்து யாரும் நான் பார்த்தது இல்லைங்க. எல்லாரும் ஒரு இயர் தான் எடுத்திருக்காங்க. ம். 2 வருஷம்ன்றத வந்து நானும் இன்னொரு பொண்ணு அங்க 2 தான் எடுத்திருக்கோம். ஆஹா. பெரும்பாலும் யாரும் எடுக்கலைங்க. எல்லாரும் 1 வருஷம் படிப்பு தான் எடுத்திருக்காங்க. முடிச்சுட்டு அவங்க எங்க போறாங்க? திருப்பி நாட்டுக்கு போயிடுறாங்களா? ஆ அது எனக்கு தெரியலைங்க. இவங்க எதுக்காக என்ன மாதிரி படிக்கிறாங்க? இங்க வந்து இது இல்லைங்க. ம். வேற எங்கேயாவது கூட போகலாம். எனக்கு தெரியலைங்க சரியா. சில பேர் பிஹெச்டி பண்ணணும்னு நெனச்சுட்டு அடுத்த முயற்சி பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாரி எல்லாம் சொல்றாங்க. அது என்ன மாதிரின்னு தெரியலைங்க. இப்ப பண்றவங்களும் எதுக்காக பண்றாங்க? என்னன்னு தெரியலைங்க. அதாவது அவங்கவங்க நாட்டுக்கு கூட திருப்பி போகலாம். போய் அவங்க என்ன பண்ண போறாங்க? ஒண்ணும் நடக்காதுல்ல கண்ணு. அவங்க என்ன பண்ண போறாங்க? மறுபடியும் எங்க எங்க எந்த வேலையும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. எதுவும் கிடைக்க போறதில்ல. நீ இங்கிலாந்துல படிச்சுட்டு வந்திருப்பே தவிர, எங்க போய் வாத்தியார் வேலைக்கு தான் போவ. போயிட்டு ஒரு 500 சம்பளம் குடுப்பான் அவ்வளோதான். வேற என்ன கிடைக்க போகுது? ஒண்ணும் கிடைக்காது. ஆனா இது வந்து மற்றவங்க இந்த இந்த பாடமே எடுக்க மாட்டாங்களா? அஸ்ட்ரோபிசிக்ஸ் யாரும் எடுக்கவே மாட்டாங்களா? நீங்க தானே எடுத்திருக்கிறீங்க, மற்ற யாரும் எடுக்க மாட்டாங்களா? அவன் வேற வேலைக்கு வேற வேலை படிச்சுட்டு வேலைக்கு வர்ற வேலை தேடி வர்றவன் வேலை கிடைக்கிற படிக்க தான் படிக்கிறானே தவிர, உன்னையாட்டம் ஆராய்ச்சி பண்றவன் எவன் படிக்கிறான்? வரவே மாட்டாங்களே. இல்ல அந்த மாதிரி யாரும் ரொம்ப கம்மி. இப்ப நான் நான் ஒண்ணுதான் இங்க படிக்கிறேன். என்ன சுத்தி இருக்கிறவங்க யாருமே ஆராய்ச்சி, சயின்ஸ் எடுத்து நான் பார்க்கவே இல்லைங்க. ஆ, எல்லாம் அவங்க எடுத்தது வேறையா இருக்கும். இங்க பார்க்கறது வேறையா இருக்கும். இங்க இப்ப நான் பார்க்குற வேலைய வந்து அவங்க அடுத்து அத பெர்மனன்ட்டா பார்த்து அப்படியே இருந்துக்கலான்ற மாரி எல்லாம் போயிருவாங்க. அவங்க எதுக்கு டிகிரி படிச்சாங்கன்னே தெரியாத மாரி இருக்கும். அந்த மாரி நிலைமையில இருக்கிறாங்க. அதுவல்ல நம்ம நோக்கம் அதுவல்லவே. உன்னுடைய நோக்கம் அதுவா? உண்மனாக்க அது கிடையாதுங்க. நம்ம நோக்கம் விஞ்ஞானி ஆகிறது தான், சயின்டிஸ்ட் ஆகிறது தான் நம்ம நோக்கம். புரியுதா? சம்பளத்துக்கு போறதா இருந்தா இந்நேரம் இது இந்த இந்த அரை கோடி ரூபா வச்சு நம்ம மாசம் 50,000 இங்கேயே சம்பாரிச்சுட்டு போயிடலாமா? அது ஒரு தேவையே இல்லை. அறிவாளி ஆகணும். நம்ம வெங்கடேஸ்வருடைய கண்டுபிடிப்பு அங்க குடுக்கணும். எப்ப வாய்ப்பு இருப்போ நீ அப்ளை பண்ணணும். அதான் காலம் கருதி இடத்தா செய்யும். ஞாலம் கருதினும் கைகூடும். ஞாலம் கருதினும் கைகூடும். காலம் கருதி இடத்தார் செய்யும். அது உனக்கு தான் தெரியும். இப்ப நான் என்னதான் சொன்னாலுமே, இப்ப நான் சொல்லக்கூடிய அறிவு, நான் சொல்ற ஆராய்ச்சி, நான் பண்றது எல்லாமே வந்து எனர்ஜி சைடு. புரியுதா? ஸ்பேஸ்ல ம். போனா எனர்ஜி எப்படி எடுக்கலாம்னு அதுக்கெல்லாம் ஸ்பேஸ்ல அதுக்கு தான் என்னுடைய வீடியோ பாரு. ஏன்னா ஆர்குமெண்ட் பண்ணு, மனசுல ஏத்திக்கன்னு சொன்னா, நீ ஆர்குமெண்ட் பண்ணாத பொழுது நான் எப்படி சொல்லி தர முடியும்? இப்ப நீ வந்து இது வந்து நான் சொல்றது வந்து வேத வாக்கா எடுத்து செய்யணும். மறை மாரி எடுத்து செஞ்சா தான் நடக்கும். அதுக்கு தான் இவ்வளோ கத்துறேன். இப்ப தந்தை மகர் காற்றன் பண்டிகை சாதாரண விஷயம் இல்ல. அங்க போய் நிக்கிறப்ப நீ அறிவோட போய் நிக்கணும். இந்த அறிவெல்லாம் நீ வந்து இப்ப நீ பேசுற இப்ப இந்த அஸ்ட்ரோபிசிக்ஸ் அறிவு வந்து அங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது பாட்டுக்கு வந்த பானம். இது வந்து இந்த ஆராய்ச்சி தனிப்பட்ட முறை ஆராய்ச்சி. இந்த தனிப்பட்ட முறை ஆராய்ச்சி தான் உன்னை மேல கொண்டு வரும். அந்த தனிப்பட்ட ஆராய்ச்சிங்கிறத நீ போய் அங்க இந்த அந்த என்ன சொன்ன? எந்த எந்த டிபார்ட்மெண்ட் போய் சொன்ன? ம்.
என்ன டிபார்ட்மெண்ட்? எலக்ட்ரோகெமிக்கல். எலக்ட்ரோ என்ன சொன்னேன்? எலக்ட்ரோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட், ம். அதாவது எனர்ஜி சைடு அவங்களுக்கு தான் இது தேவை. அவங்களுக்கு இது குடுத்து போட்டு வந்துட்டு தான் சொல்றேன். மற்றபடி பண்ற வேலைய பாரு. மற்றபடி இது வந்து பெரிய செலவே இல்லையே. நான் பண்ற ஆராய்ச்சி பெரிய செலவே இல்லையே. ம். நீ பண்றது வந்து இப்ப எனக்கு இப்ப நீ உன்னோட படிப்புக்கு இது வந்து 42,00,000 $34 செலவாக போகுது. ஆனா நான் உனக்கு என்ன செலவு வச்சிருக்கேன்? ஒரு மீறி போனா ஒரு ஒரு $3 செலவு பண்ணியிருப்பேன். அவ்வளவுதானே? 2 பேட்டரி வாங்கி 4 பேட்டரி வாங்கியிருக்கேன். ஒரு காந்தம் வாங்கி 4 பேட்டரி வாங்கி மொத்த செலவு என்ன $5 மேல தாண்டாது. சரி $10 தான். இந்த $10ல எவ்வளவு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ம். இதுதான் என்னுடைய வெற்றி. இதுதான் உங்களுடைய வெற்றி. இத போய் அங்க பேச சொல்லியிருக்கேன். எங்க போய் பேச சொல்லியிருக்கேன்? $10 செலவுல நம்ம எல்லாமே ₹10 செலவு தான்ன்றது எல்லாமே. கோபில எனக்கு வந்து ₹20 செலவு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். செத்து போன பேட்டரி வச்சு வச்சு பண்ணியிருக்கேன். இத போய் அங்க நீ பேசிரு. புரியுதா? இந்த வார்த்தையில இருந்து ம். பேசியிருக்கேன்னு போய் பேசிரு. பேசினீன்னா நீ நீ அஸ்ட்ரோபிசிக்ஸ் படி என்னமோ படி. அது உன்னோட விருப்பம் அதெல்லாம். அத நான் உள்ள வரமாட்டேன். எனக்கு அஸ்ட்ரோபிசிக்ஸ் படிச்சா என்ன? அது என்னமோ பண்ணா என்ன? இந்த எனர்ஜி சைட்ல போனது அப்போ நீ எந்த துறையிலும் கால வைக்கலான்னு அர்த்தம். அதனால தான் அங்க அனுப்பிச்சு. இப்போ நம்ம நாட்டுல அப்படி கிடையாது. இப்ப நான் எங்கேயும் போ முடியும். நீ எந்த துறையிலும் கால வைக்கலாம். மருத்துவத்திலயும் கால வைக்கலாம். நீ மருத்துவர் ஆகலாம். சரியா? நீ மருத்துவர் ஆக முடியும். இந்த ம். இந்த வெங்கடேஷனுடைய இது எது? அஸ்ட்ரோ மெடிக்கல் சயன்ஸ் நீ மருத்துவர் ஆகலாம். அதத்தான் நீ தொடங்கி வச்சிருக்க. மருத்துவரும் ஆகலாம். இப்ப இந்த கெமிஸ்ட்ரிலயும் வெங்கடேசன் வந்து எல்லா துறையிலும் ஆராய்ச்சி பண்ணாரு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மெக்கானிக்கல் அத்தனையும் ஆராய்ச்சி பண்ணவரு. அத்தனையும் கண்டுபிடிச்சு குடுத்தவர். அவரு கட்டட ம். வேலைய விட்டு போட்டு வேற பண்றாருயா. அவரு கட்டட எந்த இன்ஜினியர் இப்ப சின்னசாமி இருக்காரு. என்னதையா கண்டுபிடிச்சாரு? ஒண்ணும் கண்டுபிடிக்கல. வெங்கடேசன் அதே சிவில் இன்ஜினியர் தான் படிச்சாரு. ஆனா வெங்கடேசன் எத்தன கண்டுபிடிச்சாரு? 32 கண்டுபிடிச்சாரு. இப்ப அதுலருந்து நான் டெவலப் பண்ணி, இன்னும் அத விட மலிவா குடுக்கறதுக்காக வெறும் ஆ 1,00,000 நம்ம ₹2,00,000 செலவு பண்ணி அந்த மிஷின் ஓட்டி பார்த்தோம். இப்ப ₹10 செலவுலயே நம்ம வந்துட்டோம் நானு. ₹10 செலவுல எனர்ஜி எடுக்க முடியும்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? அப்ப வந்து நம்ம இந்த வீக் ஃபோர்ஸ நான் புரிஞ்சுக்கிட்டேன். வீக் ஃபோர்ஸ புரிஞ்சுகிட்டு இப்ப நான் வந்துட்டேன். வீக் ஃபோர்ஸ்ல தான் எடுக்க முடியும். இப்ப வீக் ஃபோர்ஸ்ல யாரும் ப்ரூஃப் பண்ண கிடையாது. நாம தான் பேசிக்கலா வீக் ஃபோர்ஸ்ல ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அதாவது அ இந்த இது இது வீக் ஃபோர்ஸ்ல நடக்குது அப்படிங்கிறத போய் ஒரு அஸ்ட்ரோமெடிக் இந்த இந்த டிபார்ட்மெண்ட் இப்போ எலக்ட்ரோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் சொன்னீங்கன்னா, ஓ! வீக் ஃபோர்ஸ்ல இருந்து எனர்ஜி எடுக்க முடியுமா? அப்படின்னு தெரிஞ்சுட்டான்னா, அடுத்து அவன் ஐடியா வச்சிருப்பான். ஓ! அப்படின்னா இதுக்கு இன்னும் என்ன குடுக்கலாம்ன்னு அவன் சொல்லுவான். அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரி தியோரின்னு ஒண்ணு இருக்கு. சீப்பா இருக்கு. அத போட்டோம்னா நம்ம 100 ஆண்டுக்கு 1,00,000 ஆண்டுக்கு பேட்டரி வந்து மின்சாரம் வந்துகிட்டே இருக்கும்னு சொன்னீங்கன்னா, அவன் புரிஞ்சுக்குவான்னு சொல்ல வர்றேன். சரியா? ம். இப்ப புரியுதா கண்ணு? மற்ற முடிவுலாம் புரியுதுங்கய்யா. உன்னுடைய விருப்பம். நீ இந்தியா வர்றதுக்கு போறதெல்லாம் யோசிச்சு பாரு. இந்தியா வந்துட்டு போனீன்னா என்ன செலவாகும்? அங்க இருந்தா என்ன செலவாகும்? இல்லாட்டா எனக்கு அந்த வேலி போட்டிருக்க ₹5,00,000 செலவாகுது. அதையாவது எனக்கு அனுப்பிச்சு விடு. ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு போயி ஒரு $2 அனுப்பிச்சீன்னா, நான் நான் ஏதாவது பண்ணி அந்த வேலி போட்டோம்னா, அந்த மான் வந்து அழிச்சுட்டு போகுது. எல்லாத்தையும் நாசம் பண்ணுது. ம். இது ஒரு விஷயமே இல்ல. அக்கா நீ அங்க வந்து நீ அங்க அங்க வந்து ஒரு விஞ்ஞானி ஆயிட்டீன்னா, அ யா இ நீ நீ அறிவு சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 900 யூகோ பவுண்ட் கூட வராது. சரியா? 1000 யூகோ பவுண்ட் தான் ஒ நீ அங்க மாசம் என்ன செலவு பண்ற, அத இங்க சம்பாரிச்சுட்டு இருக்கிற. நம்ம நாட்டினுடைய நிலைமை அப்படி. இங்க இவங்க ஒரு 5000 ம். அனுப்பிச்சேன்னா உனக்கு ஒரு 3 நாள் கூட 5000 இங்கிருந்து அனுப்பிச்சேன்னா உனக்கு $40 கூட 40 யூகோ பவுண்ட் கூட வராது. 40 ஆமா, ஆமா. ஆ ஏதோ 100 ஈகோ பவுண்ட் அனுப்பிச்சியாம அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாப்புல. ஆமா, ஆமா. அனுப்பிச்சேன், அனுப்பிச்சேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த அளவுக்கு மிச்சம் பரவாயில்ல மிச்சம் பண்ணி அனுப்புற அளவுக்கு தைரியம் வந்திருக்குது. எப்படி கிடைச்சது? ம மிச்சம் செலவு நான் இங்க பண்றதே கிடையாதுங்க. அதனால நான் அனுப்பி விடுறேங்க. நான் பரவாயில்லையே. செலவுலாம் இங்க பண்றதே இல்லைங்க. அதுதான் புத்திசாலித்தனம்ங்கிறேன். அதுதான் நம்ம ஊர்ல இருந்து நம்ம செலவு பண்றதுக்கு, இங்க பண்றதுக்கு நெறைய வித்தியாசம் இருக்குங்க. நம்ம அது ஊர்ல ரூ. 100க்கு 100 பொருள் வாங்கலாம். ஆமா. இங்க ரூ. 100 இருந்த போது ஒரு வாரத்துக்கே இப்ப எனக்கு வந்து 1000 எனக்கு வந்து இப்ப பாரு இங்க என்னோட வருமானமே இல்ல. வாடகை தான் வருது. மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வாடகை வருது. இந்தியா இ இங்கிலாந்து ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா $100 தான் வரும். என்னது? ஒரு வருஷத்துக்கு ம். ஒரு வருஷத்துக்கு $1,500 எனக்கு வருமானம். நான் எப்படி பார்த்தேன்னா. ஆனா அவன் வருஷத்துக்கு ம். அங்க வருஷத்துக்கு $60,000 ஒரு புரொஃபசர் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு $60,000
ம். அது கிட்டத்தட்ட 12,000 இருக்கும். $5000 $5500 பார்த்தேன் நான் எல்லாம் இதுல பார்த்தேன் நானு. ஏஐல கேட்டேன். ஆராய்ச்சியாளர்களுக்கே $22,000 ம். தர்றான். ஆராய்ச்சியாளர்களுக்கு $22,000. 2023 தர்றான். அப்ப இதில சேர்ந்தேன்னா அவனுக்கு ஆராய்ச்சிக்கு 22,000 இந்த $2,500 துருவனா மாசம் 2,000 $2,500 போட்டிருந்தான் பார்த்தேன் நானு. இல்ல அது வந்து பிஹெச்டி பண்ணணுங்க அது. அது பிஹெச்டி அது பண்ணா ஒவ்வொன்னுக்கும் முடியும். ஒரு ஆமா. வரைமுறை இருக்கு. அது எல்லாத்துக்கும் குடுப்பானான்னு தெரியாதுங்க. அது ஒவ்வொன்னும் ஒரு யூனிவர்சிட்டி பொறுத்து கீழ அவங்கவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதுபடி தருவாங்க. அப்புறம் அந்த சப்ஜெக்ட் நீ என்ன பிஹெச்டி வேணா பண்ணா அது அந்த தருவாங்க. பிஹெச்டி எதுல வேணா பண்ணலாம்ல நீ? பிஹெச்டி இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி தான் பண்ணணும். உங்களோட சர்டிஃபிகேட் வச்சு தான் பண்ணணுமா? நீங்க சொந்தமா ஏதாவது பண்ணலாமா? சொந்தம் இதுக்கு ரிலேட்டடா இருக்கணுங்க. அப்பதான் நம்மளுக்கு கைடு கிடைப்பாங்க. அதுக்கு அப்பதான் பண்ண முடியும். சரி அப்ப ஒண்ணு செய் நீ. இப்ப அடிஷனலா இத பண்ணு. அதாவது அப்படி ஏதோ திட்டம் இருந்தா அத நீ பண்ணிட்டு அடிஷனலா இத பண்ணுங்கிறேன் நானு. நம்ம எனர்ஜில பண்ணு. புரியுதா? இது சப்ளிமெண்டரி. ம். இது வந்து ரூ. 10 செலவுல நிரூபிக்கிறது. எத்தன ரூவா செலவு? நீ அது படிக்கிறது வேற. அது உனக்கு இது இப்ப நான் சொல்ற செலவுல செலவே கிடையாது. ரூ. 10 செலவுல நீ காமிச்சுட்டு போலாம்ல. இப்ப நீ செஞ்சு வச்சிருக்கிறபடி காமிச்சுட்டு வந்துட்டு அது எவ்வளவு செலவு இது? $10 செலவுன்னு காமிச்சுட்டு வரலாம் இல்லையா? இதுதான் விஞ்ஞானம். என்னது? ஒரு டேபிள்ல அந்த எனர்ஜிங்கிறது எதுலதோட எடுக்கலாம். இந்த எனர்ஜி இதுலருந்து எடுத்து காமிச்சுட்டு அதை காட்டிட்டு வந்துருங்கிறேன் நானு. காட்டிட்டு வந்துற விருப்பம் இல்ல செய்யி. சரியா? ம். அதத்தான் நீ பண்றது. நீ வந்து நீ படிச்சது ரிலேட்டடா பண்ணணும்னா, அது வேற. ஆனால் அத முடிச்சுட்டு நீ எந்த துறை வேணா போலாம். அதாவது அதுக்கு தான் ஐடியா ம். கேட்க சொல்றேன். அதாவது நீ இன்னும் இன்னொரு வருஷம் படிக்க போற. அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்றதுக்கு யோசிப்பேன். அது நீ பாடத்திட்டத்துக்கு தகுந்த மாரி தான் நீ சரிங்கிறேன். இது எனர்ஜியே ரூ. 10 செலவில்லாத எனர்ஜி. இது ஈஸியா காமிச்சுட்டு போலாம். இது தனி சப்ளிமெண்டரியா வச்சிருக்கேன். நான் சொல்றது எல்லாமே சப்ளிமெண்டரியா வச்சுக்கோங்கிறேன் நான். ம். இந்த கிராஃபைட் மட்டும் காமிச்சுட்டு வா. என்னது? இத பண்ணியிருக்கேன் இல்லையா? கிராஃபிக் மட்டும் ஆ காமிச்சுருவேன். இந்த இது வீக் ஃபோர்ஸ்ல வேலை நடக்குது. எப்படி இந்த எனர்ஜி இப்படி வரும்? இப்போ எனக்கு பதில் சொல்லு. ம். எப்படி எனர்ஜி இவ்வளவு வரும்? எத்தன நாள் இப்பனாலும் எரியுமா? டைரக்ட்டா கனெக்ட் குடுத்தா 6 நாளைக்கு மேல எரியாது. டைரக்ட்டா நேரடியா ஒரு இதுல கவுண்டர்ல ஹோல்டர்ல 2 ஹோல்டர்ல போட்டு இந்நேரம் கனெக்ஷன் குடுத்தோம்னா 6 நாள்ல காலியாயிருக்கும் இல்லையா? ஆமா. இப்ப இப்ப எத்தன நாள் எரிஞ்சுட்டு இருக்குது பாரு. அதே பவர்ல எரிஞ்சுட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2.5 வோல்ட் வந்துருச்சு. இல்லன்னா 2.4 2.5 வந்து வெள்ளை எரியாது. வெள்ளை ம். எரிஞ்சிட்டு இருந்தாவே 2.5ல எரிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். குறைஞ்சபட்சம் 2.5 2.6 இருக்குன்னு அர்த்தம். வெள்ளை எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ம். ஆமாங்கய்யா அது. எப்ப எரிஞ்சுட்டு தான் இருக்கு. ஆ எப்ப அது டிப் ஆனாவே கண்டுபிடிக்கலாம். டிம் ஆனாவே 2.5 கீழ புடிச்சுன்னு அர்த்தம். அப்ப 1 கழட்டிட்டு 1 வச்சு பார்க்கலாம். அப்ப அதுலயும் எரியலைன்னா சுத்தமா முடிஞ்சு அப்ப பச்சைக்கு வந்துரலாம். அ 2 வச்சாலும் எரியல, 1 வச்சா எரியலன்னா எதுக்கு பச்சைக்கு வந்துரலாம். பச்சைக்கு வந்துரலாம். பச்சை வர வந்துரலாம். 2.2 வரைக்கும் பச்சை எரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை எரியாது. 2 வச்சாலும் எரியும், 3 வச்சாலும் எரியும். அப்புறம் ஒரு பச்சை ம். விளக்கு எரியும். அப்ப 2.1க்கு வந்து அப்படியே மினுக்குன்னு இருக்கும். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் அப்படியே கனெக்ஷன் அப்படியே வச்சுரு. அப்படியே தானா குறைஞ்சுக்கிட்டே வந்து 1.4க்கு போய் நிக்கும். இப்ப 1.4லயும் இந்த ஒரு வாரமா நிக்குது குறையவே மாட்டேங்குது. பிரிச்சு பார்த்தா, அப்படியே வோல்ட் வச்சு பார்த்தா 1ல மட்டும் 1 வோல்ட் இருக்குது. 1ல மட்டும் 400 மில்லி வோல்ட் இருக்குது. 1.4 கரெக்ட்டா காட்டுது. அப்ப 1 தான் அப்படின்னு அப்ப 1 மேலேயும் 1 கீழயும் இருக்குது. இதுதான் வந்து இது பேர் என்னது தெரியுமா? நிச்சயமற்ற தன்மைன்னு பேரு. ஈக்குவாலிட்டி கிடையாது அங்க. ம். ஆனா ம். ஆரம்பத்துல ஈக்குவலா இருந்தது. எப்படி சமமின்மையா மாறுச்சு? அப்ப இதுக்கு யாரு பதில் சொல்லுவாங்கன்னா, எலக்ட்ரோ கெமிக்கல் பதில் சொல்லுவாங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்படி உள்ள போயிட்டீன்னா, உனக்கு டபுள் சம்பளம் கிடைக்கும். உனக்கு மரியாதை கிடைக்கும். என்னது? மரியாதை தோன்றி கிடைக்கும். புகழோடு தோன்றுக, அகத்திலார் தோன்றலில் நீ போகவே வேண்டாம். நீ போனேன்னா புகழோடு அங்க போகணும். நீ பிறந்தீன்னா புகழோட தான் போகணும். அதுக்கு தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அங்க புகழ் உனக்கு வரலைனாவே, நீ சரியான வேலை செய்யலைன்னு அர்த்தம். அப்ப திட்டமிட்டு அடிச்சீங்கன்னா, இப்படித்தான் இருக்கு. நீ அங்க ஆர்கியூமென்ட் பண்ணணும். இது வந்து இப்படித்தான் போயிட்டு இருக்கு. நாங்க ரிசர்ச் பண்றோம். எங்க அப்பா இந்த மாரி பண்ணியிருக்காரு. நானும் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாரி நெறைய எங்கிட்ட ரிசர்ச் இருக்குன்னு சொன்னீன்னா, இங்க காட்டுன்னு கேட்டோம்னு வச்சுக்கங்க, ம். ரூ. 10 செலவுல காட்டிட்டு போலாம்ல்ல. ம். அத ஏன் நீ செய்யலேங்கிறேன் நானு. அத செஞ்சுரு. நீ செஞ்சுட்டு நீ அப்புறம் முடிவு எடுக்கணும். சரியா? சரிங்கய்யா. குறைந்த செலவுல தான் நீ 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 சொல்றது பார்த்தீங்கன்னா, எதுவும் பெருசா எடுத்துட்டு போறியான்னு கேட்கிறேன். அதே மாரி இந்த இது வச்சது, இந்த 10 3 வச்சு எப்படி பண்ணுது? 3 வெறும் தண்ணீலயே வந்து இப்படி எரியுது. 20 நிமிஷம் தான் எரியுது. அதுக்கு ரீசார்ஜ் ஆகுது. மறுபடியும் 20 நிமிஷம் எரியுது. அத பார்த்து செல்ஃப் ஃபைனான்சியேஷன் நடந்துட்டு இருக்குது.
அங்க டியூட்ரியம் இருக்குது, ட்ரைட்ரியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எப்படி அது வெறும் தண்ணீல எப்படி எரியும்? எரிஞ்சுது. அது 20 நிமிஷத்துல எரிஞ்சுது. அப்புறம் கழட்டி வச்சா, பார்த்தோம்ல 6 வோல்ட்டுக்கு போச்சு. அப்புறம் 0 வோல்ட்டுக்கு வருது. மறுபடியும் 6 வோல்ட்டுக்கு போகுது. அந்த தண்ணி தீர்ற வரைக்கும் 6 வோல்ட் எப்படி இது சாத்தியம் இது? அப்ப இதுதான் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேச்சுரலா நடக்கிற டிகே. நேச்சுரலா என்னமோ நடக்குது. நேச்சுரலா எனர்ஜி குடுக்குது. இத அவங்க டெவலப் பண்ணுவாங்க. இத அவங்க டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ற ஐடியா உங்க டிபார்ட்மெண்ட்ல அஸ்ட்ரோ மெடிக்கல், அஸ்ட்ரோ பிசிக்ஸ் இந்த அஸ்ட்ரோ ஆ என்ன சொன்னீங்கல்ல, அஸ்ட்ரோ பிசிக்ஸ் அது வேற துறை. அது வேற அது வெறுமனே அது எனர்ஜி சைடே கிடையாது. அதனால எனக்கு தெரியும். அது எனர்ஜைஸ் கிடையாது. உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. இப்ப நான் சொல்றது வந்து, ஏன் அஸ்ட்ரோ பிசிக்ஸ் படிச்சுட்டு போறதுல வந்து நான் சொல்றது சப்ளிமெண்டரியா வச்சுக்கணும். ஏற்கனவே சொன்னீங்கல்ல அஸ்ட்ரோ மெடிக்கல் சயன்ஸ் கூட சப்ளிமெண்டரியா வச்சுக்கலாம். அதுல வராது. அந்த மாரி திங்க் பண்றேல்ல நீ. நான் சொல்றதெல்லாம் சப்ளிமெண்டரி தான். புரியுதா? நான் சொல்றது செலவே இல்லாதது தானே. ம். நான் 32,00,000 ஆமா. செலவு பண்ணியிருக்கேன். நான் மொத்த செலவே இதுவரைக்கும் நான் ஆராய்ச்சிக்கு மட்டும் ஒரு மீறி போனா ஒரு 3,00,000 செலவு பண்ணியிருப்பேன். இப்ப பண்றது வெறும் ரூ. 10 செலவு. அதுக்கு அந்த மிஷின் கொண்டு தான் நம்ம 2,00,000 செலவு பண்ணேன். அது தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. சரி இது வந்து ஸ்பேஸ்ல வேலை செய்யும் அப்படின்னு. ஸ்பேஸ்ல கூலிங் இருக்குது. அங்க 0 கூலிங் இருக்குது. 0 பிரஷர் இருக்குது. 0 கிராவிட்டி இருக்குது. 0 ஃபிரிக்ஷன் இருக்குது. அப்ப அட்டகாசமா அங்க ஓடும். என்னது? அட்டகாசமா ஓடும். ஆ 4 ஃபோர்ஸ் ஃப்ரீயா இருக்கு. என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது? 0 ஃபிரிக்ஷன், 0 வெயிட், 0 பிரஷர், ம். 0 கூலிங் இத்தனையும் இருக்குது. அப்ப எதுவுமே அங்க அப்படியே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வெளிய வச்சுட்டான்னா, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கிருந்து எக்ஸ்ட்ரா ஏன்னா இது வந்து 1 ஹெச்பி 10 ஹெச்பி பரப்பல. 1 ஹெச்பி வந்து 50 ஹெச்பி டார்க்கா மாத்துறதுக்கு டார்க்க தான் நம்ம பயன்படுத்துறோமே தவிர, 1 ஹெச்பி 50 ஹெச்பி மாறவே மாறாது. இத ஃபண்டமெண்டல்ல புரிஞ்சுக்கிட்டு, நான் வந்து வித தான் இத வந்து பல்வேறு அந்த டிஸ்க்ல தான் அந்த டிஸ்க் சுத்துறப்ப தான் ஃபிரிக்ஷன் ரெட்யூஸ் ஆயிருது. அப்ப இங்க வந்து ஃபிரிக்ஷன் ம். ரெட்யூஸ் ஆச்சு. ஆனா ஹீட் வந்துச்சு. அங்க ஃபிரிக்ஷனும் இருக்காது, ஹீட்டும் இருக்காது. என்னது? ஹீட்டும் இருக்காது. அப்ப என்ன ஆகும்? கூலிங்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க -273 கூலிங் கற்பனையே பண்ண முடியாது. அந்த கூலிங்ல அது ஓடிட்டே இருக்கும். சரியா? ம். முயற்சி பண்ணுங்கண்ணா அவ்வளவுதான். நீ தான் செய்யணும். இப்ப யார் செய்ய போறாங்க? வேற உன்னுடைய வேலை அங்க விஞ்ஞானி ஆகுறது தான். நீ விஞ்ஞானியாகி பெரிய ஆள் ஆகணுங்கிறது அத நீ ஒத்துக்கிறியா இல்லையா? அத ஒத்துக்கிறேங்க. அதுக்கு தானே போறேன். இப்ப வேலைக்கு போறதா இருந்தா எதுக்கு ம். வேலைக்கு போறதா இருந்தா நம்ம நோக்கம் அதுவா? வேலைக்கு போகவே கூடாதுங்கிறது நம்ம வேலை. அறிவை வைத்துக் கொண்டு தான் பொருள் ஈட்டணும். எதை வைத்துக்கொண்டு? அறிவு வச்சு தான். பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதுக்கு தான் நீ அங்க போயிருக்கிற. அதனால பொறுமையா செய்யி மறுபடியும் பேசுறேன். அப்புறம் இங்க இந்தியா வர்றது யோசனை பண்ணு. கையில பணம் வச்சிருக்க நெறையா. எப்படி இருந்தாலும் எத்தனை செலவாகும் உனக்கு வந்துட்டு போறதா இருந்தா? குறைஞ்சபட்சம் $800 செலவாகும் இல்லையா? $800 செலவாகும் இல்லையா? இல்லைங்க. கம்மியா தான் செலவாகும். ம். அப்ப இப்ப எவ்வளோ $100 அப்ப போறப்ப எவ்வளோ செலவாச்சு? ஃப்ளைட்டுக்கு எப்படி இருந்தாலும் $1200 வேணும் இல்லையா போறதுக்கு? எப்படி 25,000 வேணும்ல்ல? ஒரே ஃப்ளைட்ல வந்துரலாமா? 500 இருந்தா போயிட்டு வரலாம். சரியா இருக்கும். $500 என்னாச்சு 50,000 ஆச்சு நம்ம இந்தியாவுக்கு. குறைஞ்சபட்சம் 60,000 ஆச்சு. 1/4 ஒரே ஃப்ளைட்டு. சரி, சரி. அது நீ யோசனை பண்ணு. நான் என்ன சொல்ல போறேன்? கையில காசு வச்சிருந்தா வரலாம் போலாம். அதெல்லாம் உன்னுடைய இஷ்டம். அதெல்லாம் நானும் சொல்ல நான் என்ன சம்பாரிச்சா குடுக்க போறேன். இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இருக்கிறதெல்லாம் எனக்கு வேலி போடுற காசு இல்லாம பேசாம ம். உட்காந்துருக்கிறேன். இப்பதான் 2, 3 பேர் ம். வந்துருக்குறாங்க. ஒருத்தர் அமெரிக்கால இருந்து பேசினாரு. அது இந்தியால இருக்காராமா. பேசினாரு. அவரு ஒரு ஐயராட்டு தெரியுது பாவம். என்னமோ என்னமோ இருந்துட்டு போறான். ம். அதனால நீ என்ன பண்றீன்னா, இப்போ உன்னைய வச்சு நான் பணம் சம்பாரிக்கலாம்னு நெனைக்கிறேன். நீ வந்து எனக்கு சந்தேகம் இருக்குங்க. இப்ப நான் வந்து போனேன்னா, எத வந்து நம்ம வந்து முழுமையா நான் பேசுறது? ஏன்னா நெறைய நீங்க வந்து சொன்னீங்க. எனக்கு எல்லாம் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குங்க. ம், முதல்ல நாம பார்க்கும்போது, நம்ம குவாண்டம் டனலிங் பத்தி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அடுத்து வந்து பீட்டா, டீகே பத்தி பேசினோம். ம், அடுத்து வந்து இந்த பேட்டரிய வந்து 0க்கு நம்ம கொண்டு போலாம் அப்படின்றத இப்போ சொன்னீங்க. ம். அதுக்கப்புறம் 4 ஃபோர்ஸ் அதுல வீக் ஃபோர்ஸ்ல இப்ப நான் இது நான் அத வந்து சொல்றது? இது 4க்குமே சம்மந்தம் இருக்கா? இல்ல எதுவுமே இல்லாம இது வீக் ஃபோர்ஸ்க்கு மட்டும் தான் சம்மந்தம் இருக்கா? எனக்கு 4 அது வந்து சம்மந்தம் இருக்குது. புரியலைங்க. குவாண்டம் டனலிங் நடக்குது. குவாண்டம் டனல் இல்லாம உள்ளிருந்து வெளிய வராது. ஒரு பேரியர் கடந்து வராது. ம். பேரியர் கடந்து வெளிய வராது. இப்போ ஃபோர்ஸ் என்ன ம். மெட்டல் உள்ள வச்சிருக்கோம். மெட்டல் உள்ளருந்து எலக்ட்ரிசிட்டி வெளிய ம். ஏன்னா இது வந்து இந்த கிராஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஃபைட் வந்து மின்சாரத்த மட்ட ரகமா கடத்தக்கூடியது.
செம்பு மாதிரி கடத்தாது, ஈய மாதிரி கடத்தாது. செம்பு அலுமினி மாதிரி கடத்தாது. புரியுதா? கிராஃபைட்டுக்கு ஒரு மட்டரக கடத்திடும். ம். ஆனால் அது ரேடியேஷன் மூலமாக பண்ணுது. ஒரு வித்தியாசமான ஒரு ம். ரேடியேஷன் மூலமா பண்ணுது. ஏன்னா ஏன்னா கண்டுபிடிச்சுட்டாங்க. 2024 தான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது கிராஃபைட்டுக்கு வந்து ரேடியேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது பீட்டா டீக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பீட்டா டீக்குறது தானா சிதைஞ்சு வெளியிருந்து உறிஞ்சிருது. ம். அதுதான் 2000 அதெல்லாம் அனுப்பிச்சிருக்கும் பாருங்க. 2024ல கேம்பிரியன் குரூப்ங்கிற விஞ்ஞானிகள். ம். ம். ஆமா. 2014லயே ஒருத்தர் இந்த கிராஃபைட் வந்து 2014 இந்த 2000 இல்ல 1914 நெனைக்கிறேன். ம். 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 1914 அந்த அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பேன் அதெல்லாம். இதெல்லாம் இவனுக்கு தான். இப்ப கடைசில பார்த்தேன் நான். கடைசில ம். ஃபெர்மி வர்றாரு. ஃபெர்மி என்னன்னா, இது வந்து ரேடியேஷன தடை பண்ணலாம்ன்னு கண்டுபிடிச்சாரு. இத வச்சு அந்த நியூட்ரான் தான் எனர்ஜிங்கிறது தான் விஷயமே. அந்த நியூட்ரான் தான் பவர் பயங்கரம். நியூட்ரான் தான் ஆனா அது வந்து இவங்க நியூட்ரான் பவர்ன்னு தெரியாம அத தடை செய்யலாம்ன்னு அந்த தடை செய்யறதுக்கு கிராஃபைட் வச்சாங்க. இப்ப அதுதான் இது பண்ணுது. இப்ப வந்து ம். நம்ம டேபிள்ல பண்றோம். எதுல பண்றோம்? டேபிள்ல. ஆமா. அதுக்கு தூண்டல் யாருன்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த ஆ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும், மேக்னீசியம் டை ஆக்சைடும் சேர்ந்து இத தூண்டல் பண்ணி, இதே இந்த வீக் ஃபோர்ஸ் ஏற்கனவே இதுக்கு பத்தல. ம். எனர்ஜி பத்தல. எனர்ஜி பத்தாதனால, அத கொஞ்சம் கடன் வாங்கிட்டு, 1 பங்கு வாங்கிட்டு, இது 10 பங்கு குடுக்குது. அப்ப அந்த அ இது ம். வந்து டனலிங்லே நடக்குது. என்னது? டனலிங். டனலிங்ன்னா, அ இது வந்து மேக்ரோஸ்கோபிக் டனலிங். அதாவது கண்ணுக்கு தெரியிற டனலிங். மேக்ரோஸ்கோப்னா ம். கண்ணுக்கு தெரியறதுன்னு அர்த்தம். இப்ப நீ 4யும் ம். எழுதிட்டு போயிரு. 4யும் அப்படியே இந்த 2 வரி தான். 4 2 வரி தான். நீ ம். சொன்னீங்கல்ல கரெக்ட் தான் கண்ணு. நீ கரெக்ட்டா இவ்வளவு தான் அழகா சொல்ற. இதுக்கு மேல என்ன வேணும்? ம். இத அப்படியே 2 பேர்லயும் எழுதிக்கோ. இப்ப 4 என்னென்ன பாயிண்ட் சொன்ன? ஆ முதல்ல என்ன சொன்ன? குவாண்டம் டன்னலிங் சொன்னேன். குவாண்டம் டனலிங் அதுதான். அத அப்படியே எழுதிட்டு 2 பேரையும் எழுதிக்கோ. அடுத்தது. அடுத்து பீட்டா டிகே சொன்னாங்க. பீட்டா டிகே அது அது எல்லாமே விஞ்ஞானிகள் சொன்னது. அதையும் எழுதிக்கோ. அதுக்கு 2 பேரும் எழுதிக்கோ. அடுத்தது. அடுத்து வந்து இது நியர் டூ 0க்கு நம்ம கொண்டு போக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்ன்னு சொன்னீங்க. அதையும் எழுதிக்கோ. 2 பேர் அது நியர் டூ 0 கொண்டு போக முடியும். அதையும் எழுதிக்கோ. ஆனா இதுவரைக்கும் யாரும் நியர் டூ 0 கொண்டு போக முடியாது. ஒரு பொருள எளிச்சு ம். கொண்டு போக முடியாதுய்யா. நம்ம திட்டமிட்டு பிளான் பண்ணி குறைக்கிறோம். குறைக்கிறோம். பிளான் பண்ணி ம்ஹ்ம். 3 வோல்ட்லேருந்து இவ்வளோ தூரம் ஏறியும், அதில 2 வோல்ட் குறையும். அதுக்கப்புறம் வேலை செய்யாது. அதுக்கப்புறம் தானாவே குறைஞ்சு 1.4 வோல்ட்டுக்கு போகும். அந்த 1.4 வோல்ட்டுக்கு 2 ஈவனா வந்து 7, 7 வராது. 1 இருக்கும், ஒண்ணு 4 இருக்கும். அதுதான் இந்த டுவாலிட்டி. அதாவது எப்படின்னா, அசைமெட்ரி டுவாலிட்டி. சைமெட்ரினா ஒரு ஒழுங்கு. அசைமெட்ரினா ஒழுங்கற்ற. ம். ஒழுங்கற்ற டுவாலிட்டின்னா ஒழுங்கற்ற சமச்சீரற்ற இருமை நிலைன்னு பேரு. அசைமெட்ரிக் டுவாலிட்டி. இத எழுதி முடிச்சுக்கோ. இது 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 எப்படி டெவலப் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து இன்புட் பத்த மாட்டேங்குது. நம்ம தோரியத்த பயன்படுத்தலாம். தோரியம்ங்கிறது எல்லா நாட்டிலயும் கிடைக்குது. கடலோரத்துல கிடக்குது. ஆனா ம். அதிகமா செறிவா எங்க கிடக்குன்னா, இது உலகத்திலே இந்தியாவுல மட்டும் தான் அதிக செறிவு. அதுக்கு தமிழ்நாட்டுல தான். தமிழ்நாட்டுல மணவாளக்குறிச்சி. கன்னியாகுமரி, மணவாளக்குறிச்சி. அப்புறம் கேரளாவுல ஒரு பகுதி, ஒரிசாவுல ஒரு பகுதி. அத எடுத்து இத பண்றேங்கிறாங்க. அதுல வந்து ம். அந்த பவுடர் எடுத்துக்கலாம். கருப்பா இருக்கும் அந்த மண்ணு. அதுல பல்லுல அது மோனோசைட். அது பேரு மோனோசைட்ன்னு பேரு. என்னது? மோனோசைட்ன்னு பேரு. மோனோசைட். அத எதுக்கு பதிலா அத பயன்படுத்தணும்? அதுல வந்து அந்த மோனோசைட்டுக்குள்ள தான் அந்த தோரியம் இருக்கு. தோரியம் 232 இருக்கு. ம். அத எடுத்து எது பயன்படுத்தலாம்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு பதிலா இது வந்து ரேடியேஷன் இருக்கறனால, இந்த கிராஃபைட்க்கு குடுக்கலாம். கிராஃபைட் குடுத்தோம்னா, கிராஃபைட் தொடர்ந்து அந்த வெளியிருந்து உறிஞ்சு பவர் குடுத்துட்டே இருக்கும். அதாவது கிராஃபைட்ல இத கலக்கணும்னு சொல்றீங்களா? கலந்து ஆ இருக்கணும்னு சொல்றீங்களா? கிராஃபைட்ல கலக்கணும். இப்ப எப்படி நம்ம வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கலந்தங்காட்டி தான் கிராஃபைட் வேலை செய்யுது. அப்ப பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வேலை ஆமா. தீர்ந்துச்சுன்னா இது 0க்கு போயிரும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வீரியம் போச்சுன்னா, பேட்டரி குறைஞ்சிட்டே வருதுல்ல, அங்க உள்ள இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் செத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ம். ஆமா, ஆமா. அது ம். செத்து போச்சுன்னு வச்சுக்க, இது 0 ஆயிரும். எது? கிராஃபைட் 0 ஆயிரும். அந்த சிதைற தன்மை இருந்தாலுமே அதுக்கு பவர் பத்துறதில்ல. ம். அப்போ எப்பவுமே எனர்ஜி குடுக்குறது ஒண்ணே ஒண்ணு தோரியம் மட்டும் தான். தோரியம் மலிவானது. ம். அந்த தோரியம் எதுல இருக்குது? மலிவானது. தோரியம் எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கடல் மணல், ஆற்று மணல் இருக்குது. அது ம். பேரு மோனோசைட்டுன்னு பேரு. மோனோசைனேட்டு, இரும்புனைட்டு, கிரானைட்டுன்னு சொல்றோம்ல, கிரானைட் பவுடர் எல்லாம் மலையிலிருந்து ம். அடிச்சிட்டு வர்றது. மலையிலிருந்து ஓ! இப்ப புரியுதா? இது புரியுதுங்கய்யா. வந்து தாட் நான் எக்ஸ்பெரிமெண்ட். அதெல்லாம் இது எழுதி வந்து வச்சுட்டு சொல்றேன். சொல்லு. சொல்லு. இது எல்லாத்தையும் நான் உட்காந்து நான் எழுதி
சொல்றேங்க. எனக்கு சந்தேகம் என்னலாம் கேட்குறேங்க. நான் இத எடுத்துட்டு போய் சொல்லிட்டு வரேன். ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். நீ சும்மா சொல்லி போட்டு வந்துரு. அவன் கூப்பிடுவான். புரியுதா? நீ பாட்டுக்கு உன்ற வேலைய பாரு. நீ ஆஃபீஸ் பாரு. என்னவோ அது உன்ற விஷயம். அது நான் உள்ள தலையிட மாட்டேன். இது 10 பைசா செலவில்லாத பேசிட்டு வந்துருங்க நானு. புரியுதா? ஒரு பேப்பர்ல எழுதி சின்னதா ஒண்ணு செஞ்சு குடுத்து, இது பாரு இப்ப இத்தன நாள் எரிஞ்சுகிட்டு இருக்குது. இப்ப நான் 32 நாள் எரிச்சாச்சு. எங்க அப்பா இத்தன நாள் எரிச்சுட்டு இருக்காரு. நாங்க ம். நெறைய ரிசர்ச் பண்றோம். போறப்ப ஸ்பேஸ் ஃபார் ஸ்பேஸ் காலனைசேஷன் எழுதி ஒரு டைட்டில் எழுதி டச்சப் பண்ணி முதல்ல ஒரு 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 பேப்பர் குடு. சும்மா 15 வரி, ம். 20 வரிக்கு மேல இருக்கக்கூடாது. இப்ப 4 சொன்னீல 4க்கு 2 வரிக்கு மேல இருக்கக்கூடாது. செஞ்சு இதான் ப்ராஜெக்ட் குடுத்தாவே முடிச்சிருவான். என்னடா எரிஞ்சிட்டு இருக்குதும்பா. நீ சொல்லு இது 32 நாள் எரிஞ்சிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லு. அது ம். எப்படி குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லு. எப்படிங்க 6 நாள்ல குறைய வேண்டியது குறையவே மாட்டேங்குது. 32 நாளா 6 நாள்ல குறைய வேண்டியது. எத்தன நாளா இருக்குது? 32 நாள் ஆச்சு. அப்ப எத்தன நாள் ஆச்சு? 5000 30 6 6 36 6 பங்கு குடுத்துருக்குது. எத்தன பங்கு? 6 பங்கு. 6 பங்கு. அப்ப நீ கணக்கு போட்டே வா. ஒரு எல்இடிக்கு என்ன கணக்கு போடு? ஒயிட் எல்இடிக்கு என்ன? கிரீன் எல்இடிக்கு எல்லாம் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். கிரீன் எல்இடின்னா ம். கிரீன் எல்இடின்னா 15 மில்லி ஆம்ப் வேணும். ஒயிட் எல்இடின்னா 20 மில்லி ஆம்ப் வேணும். ம். அது 24 மணி நேரம் கணக்கு போட்டோம்னா 480க்கு வரும். கணக்கு போட்டு பாரு. ஆமா. அப்ப மினிமம் 1 ஆம்பியர் வேணும். 2 எல்இடிக்கு. ம். ஒரு எல்இடிக்கு 1/2 ஆம்பியர். இதெல்லாம் நீ எழுதி பார்த்தீன்னா கண்டுபிடிச்சிரு. இத ஆனா ஏஐல போட்டு போட்டு தான் நான் கணக்கு போட சொல்றேன். அதனால நீ சீஃப் ம். கெஸ்ட், நீ வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ரிசர்ச் அதாவது நீ அஸ்ட்ரோபிசிக்ஸ் தியரி படிச்சுட்டு இருந்தாலுமே, எனர்ஜி சைட்ல நீ இருக்கிறேங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட் குறைஞ்சபட்சம் தெரியட்டும். அப்பதான் உனக்கு அப்ப நீ என்ன பண்ண 2 துறை உனக்கு வரும். உனக்கு அஸ்ட்ரோபிசிக்ஸும் உனக்கு பழக்கமாயிரும். எனர்ஜி சைட்ல உங்க பழக்கமான எனர்ஜி சைட்ல போறக்கு தான் நாம வந்து முயற்சி பண்ணோம். அதனால தான் நம்ம அங்க போய் பார்த்தது. இல்ல நான் எதுக்கு நீ படிக்க போற நான் எதுக்கு கேள்வி கேட்க நீ படிச்சா என்ன? படிக்கட்டு என்ன? எங்க வேலைக்கு போன எனக்கு என்ன? உன்னுடைய வேலை தம் பொருள் என்பது தம் மக்கள், அவர் பொருள் அவர் தத்தம் வினையால் வரும். அவ்வளவுதான். என்னுடைய வேலை என்ன? தந்தை மகற் காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். உன்னுடைய வேலை என்ன? மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொள்ளுவன் சொல். அதோட முடிஞ்சு போச்சு. நீ பேசினாத்தான் எனக்கு புகழ் வரும் இல்லைன்னா வராது. ம். நீ போய் பேசினாத்தான் புகழோட ஆ வராது. அத நீ செய்யாம இருந்தீன்னா, நீ தந்தை சொல்றத நீ த தாயிற் சிறந்த கோயில் மேலே தந்தை சொல் மிக்க மந்திரம். வந்துரும் நீ இல்லை. வாத்தியார் பேச்ச கேட்டேன்னா ஒண்ணும் உருப்பட மாட்ட. வாத்தியாருக்கு அவன் வேலை என்ன உன்ன அறிவடையாக்குறதுக்கு பண்ணான். நீ வந்தியா வேலைய முடிச்சு போயிட்டே இருப்பான். அதுதான் அவனுடைய திட்டம். புரியுதா? எல்லா காலேஜும் உன்ன ம். அறிவடையாக்குறதுக்கு உன்ன வர சொல்லல. உனக்கு வேலை குடுக்குறதுக்கு உத்தரவா வர சொல்லல. ம். நீ ம். இத முடிச்சீன்னா, உன்னைய வந்து என்ன தெரியுமா ஆகலாம் தெரியுமா? பெரிய விஞ்ஞானி ஆகலாம். பல துறையில நீ கால வைக்கலாம். நீ அங்க அந்த நீ எலக்ட்ரோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் போயிட்டீன்னா, நான் 2 வருஷத்துல அங்க வந்துருவேன். வந்து இன்னும் எத்தனையோ சயன்ஸ குடுத்து பார்க்கலாம். நாம தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல கொண்டு வந்துரலாம். என்னது? தாட் எக்ஸ்பெரிமென்ட். ஆ செலவே இல்ல. இப்ப ஐன்ஸ்டீன் என்ன செலவு பண்ணாரு? 10 பைசா செலவு பண்ணல. வெறும் பேப்பர வச்சுட்டு உள் படிச்சு எடுத்து கிறுக்கிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். தாட்லயே போட்டு ம். கொல்லணும். கேட்டா வீடியோ மட்டும் காமிச்சுட்டு போயிரணும். செஞ்சு பார்த்தாச்சு வருது அவுட்புட் செஞ்சு பாரு அப்படிங்கலாம். ஏன்னா, உன்னுடைய காலேஜ் சாதாரணம் இல்ல. பல கோடி ரூபாய் இருக்கிற காலேஜ். சாதாரணம் அல்ல. ம். சரி முயற்சி பண்ணு அப்புறம் மறுபடியும் பேசுறேன். சரியா? பேசுறதுக்கு சரிங்க. அப்பப்ப பதில் போடு. அல்லது படிச்சதுக்கு அப்புறம் இப்ப இப்ப சொல்ற பாரு நான் படிச்சுட்டு இந்த லைன் நீ இவ்வளவு புரிஞ்சிருக்குது பெரிய விஷயம். இப்ப பேசும்பொழுது தெரியுது இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். இது போதும். இது போதும். இது போதும். நன்றி. நன்றி. மறுபடியும் நான் பேசுறேன். பேசி போடும்போது டக்குனு பேசி இன்னைக்கு நீ நேரடியா பேச தேவையான அவசியம் இல்லையே. நீ WhatsAppல இப்ப பதிவு பண்ணிட்டு நான் உடனே அனுப்புறேன். எதுக்கு நேர்ல பேசிட்டு? நேர்ல பேசுனா வீடியோல போடுவேன். ம். ஓ! இதெல்லாம் பேசியிருக்கேன்னு. சரியா? நன்றி. வச்சுரட்டா? சரிங்க. நன்றிங்க. தைரியமா செய் அவ்வளவுதான். உன்னோட விருப்பப்படி செய்.